Hi friends, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பூண்டு சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பூண்டு சட்னிக்கு வந்துட்டு நான் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். நல்லெண்ணெய் பூண்டு எடுத்துர்க்கேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 6-7 சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இந்த சட்னி நல்ல கலராக வரணும்னா நீங்கள் ஒரு 2-3 காஷ்மீரி மிளகா எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகா நான் 3 எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக புளி. இது வந்துட்டு வதக்கிட்டு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாணலில் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி இதில் போட்டுக்கிறேன், சும்மா கொஞ்சமாக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நம்ம தாளித்து வச்சுருக்க இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.